நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜ். இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சு எப்படி நவாம்சம் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு லக்னம், இப்போ டைம் வந்து தேதி 30/12/2024, நேரம் வந்து 12:23. இந்த நேரத்துக்குள்ள கோச்சார கிரகங்கள் நம்ம அமைச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மீன லக்னம், லக்னத்தில் ராகு, 3ல் குரு வக்ரம், செவ்வாய் 5ல், கேது 7ல், புதன் 9ல், சந்திரன் சூரியன் வந்து 10ல், சனி பகவான் 11. இப்போ லக்ன புள்ளி அப்படின்னா லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ரேவதி 2ஆம் பாதம். ரேவதி 2ஆம் பாதம். இப்போ ரேவதி 2ஆம் பாதம் அப்படின்னா ரேவதினா யாரோட நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரம். அப்போ புதன் வந்து நவாம்சத்தில் எங்கே வருவார்? தனுசு மண்டலம் 1-2 மகரம். அப்போ இதுதான் இப்போ நவாம்ச லக்னம். அடுத்து வந்து ராகு. ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு. எத்தனாம் பாதத்தில்? உத்திராடதி 2ஆம் பாதம். உத்திராடம் 2ஆம் பாதம். உத்திரட்டாதி. இப்போ உத்திரட்டாதி அப்படிங்கிறது யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம். அப்போ சனி பகவான் இந்த மண்டலத்தில் எங்கே வருவாங்க? சிம்ம மண்டலம். அப்போ 2ஆம் பாதம்னா ராகுவை நம்ம இங்கே போடணும். அடுத்து குரு. குரு வந்து என்ன? ரோகிணி 3ஆம் பாதம். ரோகிணி 3ஆம் பாதம். சந்திரனோட நட்சத்திரம். சரி, சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் வந்து எங்கே வருவார்? மேச மண்டலம். மேச மண்டலம். அப்போ 3ஆம் பாதம். சரி, அடுத்து வந்து செவ்வாய். செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில்? பூசம் 2ஆம் பாதம். பூசம் 2ஆம் பாதம். செவ்வாய் வந்து பூசம் 2ஆம் பாதம். சனியோட நட்சத்திரம். அப்போ சனி பகவான் நட்சத்திரம். அப்போ சனி பகவான் இந்த எந்த மண்டலம்? சிம்ம மண்டலம். சிம்ம மண்டலம். அப்போ சிம்ம மண்டலம்னா பூசம் 1ஆம் பாதம், பூசம் 2ஆம் பாதம். அப்போ செவ்வாயும் நம்ம இங்கே போகணும். அடுத்து யாரு? கேது. கேது என்ன நட்சத்திரம் சார்ந்து இருக்காது? உத்திரம் 4ஆம் பாதம்.